அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் முன் ஹஜ்ஜும் இப்ராஹிமும் இந்த தலைப்பில் சிறிது பேச முன்வந்துள்ளேன். இப்ராஹிம் நபி அன்னை ஹாஜராவையும் அவர்களின் மகன் இஸ்மாயில் நபியையும் உள்பாவைய மரத்தை ஒரு பாலை மலத்தில் விட்டு சென்றார்கள். அல்லாஹ்வின் கட்டளை என்பதால் அன்னை ஹாஜரா அதை ஏற்றுக்கொண்டார்கள். தனியாக இந்த அன்னை ஹாஜரா தண்ணீர் தேடி சஃபா மருவா மலைகளுக்கு இடையில் ஓடினார்கள். குழந்தை இஸ்மாயில் நபியில் காலடியில் மந்திர் வந்ததை கண்டு சம்சம் என்று கூறினார்கள். அதுவே காலத்தில் சம்சம் நீராக பெற்றது. பல வருடங்களுக்கு பின் நபி இப்ராஹிம் ஒரு கனவு கண்டதாக கூறி மகனை அறுத்து பலியிட அழைத்தார்கள். அல்லாஹ்வின் கட்டளை என்றும் இஸ்மாயில் இயங்கினார்கள். பெண் மகளின் கழுத்தால் கூஃபத்தார் கத்தியை ஆறில் கடித்தார்கள், அடித்தார்கள். அதன் பின் அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்டை குர்பான் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். பின் இஸ்மாயில் நபி அந்தரும் அல்லாஹ்வின் ஆலயமான கஅபாவை தந்தை மகன் இருவரும் கட்டினார்கள். உயரம் போதாரார் கல் ஒன்றில் ஏறி இப்ராஹிம் நபி கட்டினார்கள். அதுவை கானு இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குடும்பத்தின் தியாகத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் அதை ஒரு இபாதத்தாக உலக முஸ்லிம்களுக்கு கடமையாக்கியிருக்கிறான். அதுவே ஜாகும். அல்லாஹ் எம்மனைக்கும் இந்த கடமையையும் பாக்கியத்தை தருவானாக. எந்த துஆவுடன் என்னை சிறிய பேச்சை கொள்கிறேன்.